வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான டேஸ்டியான கிரீன் பொங்கல் தான் பண்ண போறோம். இது எல்லாத்தோட இது ரொம்ப ஹெல்த்திங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான மீலா இருக்கும். கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்க்க போறோம். அரிசியில பண்ணாம இந்த பொங்கலை நம்ம இன்னைக்கு அவல்ல பச்சைப்பயிர், பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். பட் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே பச்சைப்பயிர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அப்போவே பச்சைப்பயிரை யூஸ் பண்ணோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப காணாது. ஊற வச்ச பச்சைப்பயிரில் சின்ன முளை வந்திருக்கோங்க. அது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ பச்சை கலரில் இருக்கிற இந்த கிரீன் பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அரைக்கப்பளவுக்கு பச்சைப்பயிரை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். திக் அவல், தின் அவல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அவலுக்கு 1/2 கப் பச்சைப்பயிர், 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2 சேர்க்கும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு ஆகிடும். இப்போ நீங்கள் பச்சைப்பயிறு யூஸ் பண்ணல, வெறும் பாசிப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாதிக்கு பாதி கரெக்டாக இருக்கும். 2 கப் அவளுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். பச்சைப்பயிறு நிறைய காணுங்கிறதுனால நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். உங்களுக்கு இது மையா வேகணும்னு நினச்சிங்கன்னா அவல் தனியாகவும் பருப்பு தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் அந்த க்ரீன் கலர் கொண்டு வரதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா யூஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக அப்படியே அரைக்காமல் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாயை நடுவில் கொஞ்சமாக கீரல் இல்லைன்னா ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சூட்லேயே நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சரை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட்டை ஹோல்சமாக ஆக்கிறதுக்காக நீங்கள் காய்கறிகள் சேர்த்த சாம்பார் இல்லைன்னா ஏதோ ஒரு காய் போட்டு அரைச்ச சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் கண்டென்ட் ஹோல்சம் ஆகிடும். இதுக்குள்ளே ப்ரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் மிஸ் ஆகிறதுனால தான் நான் இது தனியாக பண்ணிக்க சொல்கிறேன். அவல் பச்சைப்பயிர் மிக்சர் குக்கரில் வச்சோம் இல்லையா, நல்லா வெந்துருத்து. சவுண்ட் அடங்கினோடனே வெளியே எடுத்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ரொம்ப டைட்டாக இருந்தால் தண்ணி சேர்த்து லூசன் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம கரண்டி வச்சு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முந்திரி வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற நெய்யில் நம்ம தாளிக்கிற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பச்சை கலர் பேஸ்ட்டு இந்த நெய்லியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதில் சாட்டே பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரை மறக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட ஃப்ளேவரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம குழைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த அவல் பச்சைப்பயிர் மிக்சரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரே தெரியக்கூடாதுங்க, ஃபுல்லாக க்ரீனாக மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளத்தலன்னு இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு விழணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே சமயம் பொங்கலை சூடாக சாப்பிடும்போது நீங்கள் சொன்ன கன்சிஸ்டன்சி இருக்கும். பட் ஆறி போச்சுன்னா உங்களுக்கு திக்காயிட்டே போகும். இது வரைக்கும் இந்த பொங்கலுக்கு நம்ம உப்பே சேர்க்கலைங்க. பருப்புலாம் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வேகிறது ஸ்லோவாயிடும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் நெய் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் வரணும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். பெப்பர் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பெப்பர் பவுடரை மேலே தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
கடைசியாக முந்திரி சேர்க்கும் போது அதோட கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்குங்க, அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இல்லைன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கம கமன் பச்சை கலரில் சூப்பரான க்ரீன் பொங்கல் ரெடி. நீங்களே இந்த பொங்கலை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.